நடந்ததையும் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறத எடுத்து ஒரு பத்திரிகையாளர் படம் நீங்கள் இங்கே கைது பண்ணுற அங்கே வந்து 41 பேரை கொண்ட தமிழக அரசு விஜயை கைது செய் 41 பேரை கொண்ட குற்றவாளின்னு சொல்லிட்டு மாணவர் சங்க அமைப்பில் போஸ்டர் ஓட்டுறாங்க. எந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க? தீர்ப்பு என்ன அந்த மாதிரி சொல்லியிருக்குதா? விதிமுறையை கடைப்பிடிங்கடான்னு சொல்லிட்டு சொன்னேன், கேட்கவே இல்லை, சொன்னமே கேட்கலேன்னு அழுகுறாருல, வேஷம் போடுறாருல, அப்படி தான் சொல்லுவோம். அவரை விசாரிச்சிங்களா? எந்த அடிப்படையில் யார் கடைப்பிடிக்கவில்லை? காவல்துறை பகுதினா அரசு தரப்பு பாதியை கடைப்பிடிக்கல, அவங்க கடைப்பிடி ரெண்டுமே நடந்திருக்குதுன்னு முடிவுக்கு வராமல் ஒரு அமைச்சர் எப்படி பேசுவார்? கைது பண்ண அப்போ உங்களுக்கு சார்பாக மட்டுமே தான் வெளியில் இருக்கிறவங்க பேசணுமா? சில ஊடகங்களை எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்களா? உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரக்கூடாது. உங்களுக்கு எதிர்னு இல்லை, சம்பவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? அது கருத்து சுதந்திரமாக அவதூறுன்றது வேறு. உங்களுக்கு சார்பாக உங்கள் ஆதரவு உங்கள் குடும்ப ஊடகமே ஒன்று விட்டுருக்க, விஜய் வந்து குற்றவாளியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. எப்படி போடுறீங்க செய்தி? விசாரணை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சார் முடிவு எடுக்க முடியும்? முன்முடிவு எடுக்க முடியும்? சொல்லுங்கள். பலரும் பேசுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்ப சண்டைக்கு ஒரு பத்திரிக்கை எரிச்சிட்டு 3 பேர் கொன்னப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்தது ஊடகங்கள். அன்றைக்கி நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு தானே இருந்தீங்க, கைது பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஜென்ரேட்டர் இருந்த இடத்துல எப்படி அந்த மாதிரி நடந்துச்சு? குறிப்பாக இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஃபோக்கஸ் லைட் இருந்தது. விஜய்க்கான வாகனத்து மேலே ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் கரெக்டாக 2 லைட் ஆஃப் ஆகுது. ஜென்செட்டோட இணைச்சிருந்தது ஆஃப் ஆகுது. அந்த இடத்துல தான் இருட்டு, அந்த இடத்துல தான் பிணங்கள் 10 இருந்துருக்குது. எப்படி உங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் விஜய் கைதுன்னு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது நடுநிலைமை. அதில் சந்தேகம் இவங்களுக்கு இருக்குது. ஒருத்தன் கேள்வி எழுப்புறான், அந்த கேள்வி நான் வெளிப்படுத்தினாக்கா அது வந்து அவதூறுன்னு கைது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? இது பிரதான பத்திரிகை சங்கங்கள் கேள்வி கேட்கணும். இந்நேரம் வெளியில் அறிக்கை வெளியிட்டிருக்கணும். ஒன்றும் இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அதுதான் கேட்குறேன். இந்த ஊடகம் வந்து நீங்கள் பக்கசார்பாக இருக்கீங்க. உங்கள் சங்கம் குற்றம் சாட்டுறேன். நீங்கள் கமிஷன் வச்சு விசாரிக்கிறது ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னு நான் சொல்கிறேன். குற்றம் சாட்டுறேன். இப்போ நான் குற்றம் சாட்டுறேன், நானே சாட்டுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமான்ற சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கரூரில் நடந்த துயர சம்பவம் பல்வேறு மக்களும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக யூடியூபர் மூத்த பத்திரிகையாளர் ஃபிலிக்ஸ் அவர்களும் பேசியிருந்தார். அவர் வந்து அவதூறு வதந்திகள், குறிப்பாக வதந்திகள் பரப்புறாரு அப்படின்ற வகையில் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ வதந்திகள்லாம் என்ன, கருத்து சுதந்திரம்லாம் என்ன, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு தெரியல. ஏதோ உச்சகட்ட பயத்தில் இருக்குதா அந்த அரசு அப்படின்னு தெரியல எனக்கு. சம்திங் ராங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களே ஏதோ குழம்பி போய் இப்படிலாம் செய்கிறாங்களான்னு தெரியல. பொதுவாக ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை ஒட்டி பத்திரிக்கையாளர் ஊடகம் தான் நம்பி பேசுவாங்க மக்கள். எடுத்து நான் அந்த வந்து என்னுடைய கருத்து வெளியில் வரணும், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பதிவு செய்ய, இப்படிலாம் நடந்ததுன்றதை எங்கே பதிவு பண்ணுவாங்க? இப்போ இதில் சொன்ன மாதிரியே இவர்கிட்ட ஒரு நபர் பேசுகிறாரு, நான் பதிவு செய்துக்கிட்டுமான்னு கேட்டுகிட்டே தான் பதிவு பண்ணி அதை வெளியிடுறாரு. அதை தான் மற்ற இடத்துலையும் அவர் பேசுகிறாரு. புரியுதுல? இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறைனா ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உங்கள்கிட்ட பேசிய நபருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்க வந்து விசாரிக்கிறாங்க உங்களுக்கு, அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த இவரை கொடுத்து கருத்தை பதிவு செய்ய சொல்லலாம். விசாரணைக்கு வந்து அப்படி தான் நீங்கள் பண்ணணும். பல கருத்துக்களை உள்வாங்கக்கூடியது தான் ஒரு நபர் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷனே போடுறீங்க அருணா ஜெகதீசன் தலைமையில். அப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு கைதுன்றீங்க, அந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் நீதி விசாரணை நடத்துறதுக்கு கமிஷன் போட்டுக்கிறீங்க. ரெண்டுலேயும் எதுவும் உண்மையாகும்? புரியுதில்ல உங்களுக்கு? ரெண்டுலேயும் எதனா ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். நீ இப்போ ஒரு கருத்து தான் சொல்கிறேன், நான் இப்படிலாம் பார்த்தேன், இப்படி நடந்ததுன்னாங்க, அது என்ன பொய்ன்னு என்ன இருக்குது? அதில் அது சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கணும்னு கூட இல்லை, பாதி உண்மையாக இருக்கும் பாதி பொய்யா இருக்குன்னே வச்சுக்கோ. அந்த நபரை முதல்ல விசாரணைக்கு உட்படுத்தணும் நீங்கள், அப்புறமா முடிவு பண்ணணும். அதுக்குன்னு ஒரு கமிஷனை போட்டுக்கங்க. கமிஷனில் போய்ட்டு யார் என்ன கருத்து சொன்னாலும் கமிஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் அரசு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கலீங்களே. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடியவர்களாக உடனே கைது பண்ணுறீங்க. அதுக்காக அதை எடுத்து வெளிப்படுத்துகிற ஊடகவியலாளர் கைது பண்ணுறீங்கன்னா நீங்கள் அச்சத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? இது எப்படி சரியாக இருக்கும்? முதலமைச்சர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வராரு, வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய திமுக உடன்பிறப்புகள் 41 பேரை கொன்ற குற்றவாளி விஜயை கைது செய்யணும் கோஷம் போடுறீங்க. அவங்க தீர்ப்பாளர்களா, கமிஷனாக அவங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க?
அது வதந்தி ஆகாதா? அது பக்கசார்பு கருத்தாகாதா? அப்போ அவங்கள கைது செய்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். இது வதந்தினா அதுவும் வதந்தி. ஆமாம். அது நீ எப்படி முடிவுக்கு வர? சந்தேகத்தில் நீங்கள் எழுப்பணும். அவன் நடந்ததையும் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறத எடுத்து ஒரு பத்திரிக்கையாளர் போல நீங்கள் இங்கே கைது பண்ணுற. அங்கே வந்து 41 பேரை கொண்ட தமிழக அரசு விஜயை கைது செய், 41 பேரை கொண்ட குற்றவாளின்னு சொல்லிட்டு மாணவர் சங்க அமைப்பில் போஸ்டர் ஓட்டுறாங்க. எந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க? தீர்ப்பு என்ன அந்த மாதிரி சொல்லியிருக்குதா? விஜய் பக்கத்தில் நியாயம் இருக்குது முழுக்கன்னு நான் சொல்ல வரல, அது அப்புறம் பேசுவோம் நம்ம. இந்த இடத்துல வந்து நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? எப்படி போஸ்ட் ஓட்ட முடியும்? போஸ்ட் ஓட்டுறதுக்கான ஆட்கள் யார் அந்த மாணவர் அமைப்பு? நீங்கள் இந்த மாதிரி எப்படி இது வதந்தி தானே? விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு முன்முடிவு எடுத்து ஒருத்தர் கைது பண்ணி சொல்கிறதும் வதந்தி தானே? அப்போ கைது பண்ணியிருக்கீங்களா அவங்கள? சொல்லுங்கள், கைது பண்ணீங்களா நீங்கள்? விதிமுறையை கடைப்பிடிங்கடான்னு சொல்லிட்டு சொன்னேன், கேட்கவே இல்லை, சொன்னமே கேட்கலேன்னு அழுகுறாருல, வேஷம் போடுறாருல, அப்படி தான் சொல்லுவோம். அவரை விசாரிச்சிங்களா? எந்த அடிப்படையில் யார் கடைப்பிடிக்கவில்லை? காவல்துறை பகுதினா அரசு தரப்பு பாதியை கடைப்பிடிக்கல, அவங்க கடைப்பிடி ரெண்டுமே நடந்திருக்குதுன்னு முடிவுக்கு வராமல் ஒரு அமைச்சர் எப்படி பேசுவார்? கைது பண்ணு. பத்திரிக்கையாளர்னா இலக்காரமா உங்களுக்கு? நினச்சா நீங்கள் பொய் வழக்கில் கைது பண்ணிட்டு இருப்போம், உங்களுக்கு யாரும் கேட்டுகிட்டே இருக்க முடியாது. அதுவும் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. எப்படி அது யூடியூபர்? அவர் வந்த என்ட்ரி ஆனதே NDTV, புரியுதுல உங்களுக்கு? ஸ்டார் பத்திரிக்கையாளர். அதுலேருந்து பிரபலமான சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். முன்னத்தி ஏறுன்ற மாதிரி இவர் தான் யூடியூப்பை மொதல் ஆரம்பித்து கொண்டுட்டு வரதுக்கு, இப்போ பிரபலமாக வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர். ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்துட்டுருக்கிறார். அவர் சொல்கிறது செய்கிறது எல்லாமே தப்பு ரைட்டுன்னு நம்ம அதுக்குள்ளே போக வரல. தவறு இருந்ததுன்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க, முறையாக அதை செய்யுங்க. அவராக எதுவும் பேசலை. ஒரு நபர் பேசுகிறாரு, அது ஆடியோ பதிவு பண்ணிவிட்டு வெளியூரில் இருக்கிறதால பண்ண முடியாது, ஃபோனில் வந்தார், பதிவு பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாரு, பதிவு பண்ணிவிட்டு வெளியிடுறாரு. அது என்ன தப்பு இருக்குது அதில்? அது எப்படி அவதூறுன்னு நீங்கள் பண்ண முடியும்? அப்போ உண்மைகளை யாரும் வெளியில் வந்து பேசிடாதீங்க அப்படின்னு முடக்கிறதுக்கு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு சார்பாக மட்டுமே தான் வெளியில் இருக்கிறவங்க பேசணுமா? சில ஊடகங்களை எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்களா? அது பேர் ஊடக தர்மம் ஆகும். அது இதுக்கு பேர் கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடா? இது கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடா? சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரக்கூடாது, உங்களுக்கு எதிர்னு இல்லை, சம்பவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? அது கருத்து சுதந்திரமாக அவதூறுன்றது வேறு. நடக்காத ஒன்று 41 பேர் சாகவே இல்லைங்க, ஆனால் நீங்கள் வந்து 2 பேர் தான் இறந்துருக்காங்க, ஐயோ 100 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க, எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறது அவதூறு. அப்படியான பேசினாரா அந்த நபர்? பார்த்ததை சொல்கிறார். அது பலருடைய கருத்து அந்த மாதிரி நிறைய வந்திருக்குது. சரி, உங்களுக்கு சார்பாக உங்கள் ஆதரவு உங்கள் குடும்ப ஊடகமே ஒன்று விட்டுருக்கு, விஜய் வந்து குற்றவாளி கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. எப்படி போடுறீங்க செய்தி? விசாரணை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சார் முடிவு எடுக்க முடியும், முன்முடிவு எடுக்க முடியும்? சொல்லுங்கள். உங்கள் தரப்புலையும் நிறைய தவறுகள் இருக்கிறது. ஒரு நிலைமை மோசமாகுதுன்றப்போ உன்னுடைய இன்டெலிஜென்ட் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது? காவல்துறை ஏன் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது? குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய வர்றதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கான இன்னும் வேவ்ஸை நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கலாம். புரியுதில்ல? நிறைய வழி இருக்குது. இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டாக்கா இது அவதூறுன்னா எப்படி? இது சந்தேகம் தான் அவரும் சொல்றாரு. சந்தேகம்னாலே அது வதந்தினா எப்படி சார்? அப்ப எப்படி? ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, அதை தான் கேட்க வரேன். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை ஒட்டி பலரும் பேசுவார்கள் தான்ற. பலரும் பேசுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்ப சண்டைக்கு ஒரு பத்திரிக்கை எரிச்சிட்டு 3 பேர் கொன்னப்ப எவ்வளோ விஷயங்கள் வந்தது ஊடகங்கள். அன்றைக்கி நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு தானே இருந்தீங்க. கைது பண்ணிட்டீங்களா அந்த நிறுவனத்தை? சொல்லுங்கள். முடக்கிட்டீங்களா அந்த நிறுவனத்தை? அது ஏன் இங்கே மட்டும் ஃபெலிக்ஸுக்கு பொருந்தது? இதே அரசு இதே நபர்கள் தான் அன்றைக்கி இருந்தீங்க. என்ன நடந்துச்சு அன்றைக்கி? சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக கருத்து வந்துடக்கூடாது. இதில் ஏதோ நடந்துருக்கிறதுன்ற. எப்படி எந்த இடத்துல இறந்தான், எப்படி இறந்தான், வேறு இடத்துல அதே மாதிரி நெரிசல் வந்து இறந்துருந்தாங்களா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஜென்ரேட்டர் இருந்த இடத்துல எப்படி அந்த மாதிரி நடந்துச்சு? குறிப்பாக இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஃபோக்கஸ் லைட் இருந்தது. விஜய்க்கான வாகனத்து மேலே ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் கரெக்டாக 2 லைட் ஆஃப் ஆகுது. ஜென்செட்டோட இணைச்சிருந்தது, ஆஃப் ஆகுது. அந்த இடத்துல தான் இருட்டு, அந்த இடத்துல தான் பிணங்கள் 10 இருந்துருக்குது. இப்போ இது பேசுகிறோம், இப்படி நடந்திருக்குன்னு பேசுறதை நீங்கள் அவதூறுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? புரியல எனக்கு. என்ன விடை கிடைக்கும்? எல்லாரும் பேசுவாங்க ஊடகத்தில் வரதெல்லாம் இந்த மாதிரி கமிஷன் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் சம்மன் அனுப்பி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, வாங்க அங்கே வேணால் நீங்கள் கூப்பிடுங்க, பத்திரிக்கையாளரை கூப்பிடுங்க. ஆமாங்க அவர் இந்த மாதிரி சொன்னார், நாங்கள் வெளியிட்டார், அவ்வளோதானங்க விஷயம். ஊடகம் அதானே செய்ய முடியும். எப்படி உங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் விஜய் கைதுன்னு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது நடுநிலைமை.
அதில் சந்தேகம் இவங்களுக்கு இருக்குது, ஒருத்தன் கேள்வி எழுப்புறான், அந்த கேள்வி நான் வெளிப்படுத்தினாக்கா அது வந்து அவதூறுன்னு கைது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆகாதவர்கள்னால் எல்லாருமே கைது பண்ணி உள்ளே வச்சுட்டுனா அப்புறம் என்ன ஊடக தர்மம், என்ன ஊடகத்துக்கான இது பிரதான பத்திரிகை சங்கங்கள் கேள்வி கேட்கணும். இந்நேரம் வெளியில் அறிக்கை வெளியிட்டிருக்கணும். ஒன்றும் இது வரைக்கும் கேட்க மாட்டாங்களே யாருமே. அதுதான் கேட்குறேன். இந்த ஊடகம் வந்து நீங்கள் பக்கசார்பாக இருக்கீங்க, உங்கள் சங்கம் குற்றம் சாட்டுறதில்ல. புரியுதில்ல? பத்திரிகையாளர் சங்கம் பலதும் இருக்குது. இதில் எந்த இடத்துல ஃபெலிக்ஸுடைய தவறை செய்தார் சொல்லுங்கள். எனக்கு ஃபெலிக்ஸ் எனக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதில்ல, எனக்கு அவருக்கு கருத்து முரண்பாடாக என்னன்னு அவருக்கு தெரியாது, நான் பேசுறதில்ல, அவரும் பேசுறதில்ல, ஓகேவா? பட் இந்த விஷயத்தில் நான் பேசுகிறேன். நான் அவர் பண்ணது எங்கே தவறு இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்க, இப்போ நான் பேசிடுறேன் எல்லாமோ, அரவிந்து நீங்கள் போடுறீங்க, இது அவதூறுன்னு உங்களை கைது பண்ண எப்படி அது நியாயம் சொல்லுங்கள்? இது எப்படி நியாயம் அது? அப்புறம் நான் நேர்மையாக விசாரிக்கிறேன்றதே சந்தேகத்துக்கு இடம் வருதா இல்லையா? இதை சொன்னாக்கா இது அவதூறுன்னு எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? நீங்கள் கமிஷன் வச்சு விசாரிக்கிறது ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னு நான் சொல்கிறேன், குற்றம் சாட்டுறேன். இப்போ நான் குற்றம் சாட்டுறேன், நானே சாட்டுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமான்ற சந்தேகம், அது ஏமாத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏமாத்துறீங்க. இல்லைன்னா இதெல்லாம் கருத்து சுதந்திரம் வெளியில் வரட்டும், பல கருத்துக்களும் வரட்டும், அதில் எது சரி தவறுன்னு எடுத்துக்கிறது கூட அரசு பொறுமை இல்லையா? இல்லை சார், என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, வதந்தின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வதந்தியை பொய் உண்மைன்னு நிரூபிக்க வேண்டியது உங்களோட கடமை தான், அரசோட கடமை. அதை பண்ண மாட்டீங்க. வதந்தி பயப்படான்னு மட்டும் கைது பண்ணுற முகரமாக இருக்கீங்களா? அதுக்கு விடை காணணும்ல, விடை ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுக்கு இல்லை, அதுதான் அந்த விடையை தேடி தான் எல்லாருமே அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஏன் எப்போவுமே இல்லாமல் இவ்வளோ முனைப்பு காட்டி வருதுன்னா, ஏதோ சம்திங் ராங். அது என்னுடைய இதில் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். ஒரு டீம் வந்தாங்க, விசாரித்தாங்க, நிறைய ஆவணங்கள் தகவல்களோடு போயிருக்கிறாங்கன்னு. ஏதோ ஒன்று நடந்துருக்கிறதுன்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் எல்லாம் கிளம்பி வராங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம விசாரிக்கணும் இல்லை நேர்மையாக. குற்றவாளிகள் எவனாக இருந்தான்னா, உள்ளக்குள்ளே நுழைஞ்சி எவனா பிரச்சனை பண்ணியிருந்தான், கலவரம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருந்தாலும் எவனை இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுங்க. அரசு பேரில் கெடுது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்து விசாரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்க வரேன். புரியுது இல்லை உங்களுக்கு? நீங்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு அதில் ஏன் நீங்கள் இவ்வளோ லூஸாக அதை விடுறீங்க? அதில் நீங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுத்தால் இன்னொரு கட்சி ஏன் உள்ளே வரப்போகுது? கரெக்டாக உங்களுக்கு நானே சரியாக செய்துட்டுனா இன்னொரு இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இதில் சிபிஐ விசாரணை தான் நாளைக்கு வெளியில் எல்லாம் கேட்பாங்க. இவ்வளோ விஷயத்தை இது அச்சுறுத்துது, பேசுகிறவங்கள வந்து அச்சுறுத்துது, சாட்சியம் கொடுக்க வரவங்கள அச்சுறுத்துது, அதானே நீங்கள் செய்கிறீங்க. அப்போ இந்த சாட்சி இப்படி அச்சுறுத்தி விட்டு விசாரணை நடத்துகிறன்றது நம்பகத்தன்மையாகல. இனிமேல் சிபிஐ விசாரித்து அந்த குழு வந்து போட்டு விசாரிக்கணும். வெளிப்படையாக யார் என்ன நடந்ததுன்னு ஒரு 100 பேர் சொன்னால் தானே அதில் 10 கருத்து சரியானதாக இருக்கும். நீங்கள் அந்த செய்தியே வரக்கூடாதுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கைது பண்ணால் எப்படி சார் பேசுவாங்க, எப்படி சார் சொல்லுவாங்க? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் விசாரணை ஆணையம் நடத்துறது கண் துடைப்பு நாடகம்ன்ற, ஏதோ ஏமாத்துறதுக்கு மடம் மாற்றுறதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்ற. புரியுதில்ல உங்களுக்கு? மற்ற ஊர்களில் திருச்சி அப்போ மட்டும்தான் வந்தது, மற்ற எங்கேயுமே இந்த க்ரௌடு இல்லைப்போ இந்த ஈரோட்டுக்கு மட்டும் இவ்வளோ க்ரௌடு உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன வருதா? அந்த சந்தேகத்தை நான் எழுப்புறேன்னா, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல லைட் ஆஃப் ஆன இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ உயிர்கள் எடுத்திருக்காங்க? பணத்தை 10 பேர்கிட்ட அங்கேருந்து எடுத்திருக்காங்க. வேறு எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க? கேள்வி வருதா இல்லையா? அங்கே நெரிசல் இருந்ததா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? ஆம்புலன்ஸ் எதுக்கு தேவையில்லாமல் போய் ஒரு பெரிய பதட்டத்தை கிளப்புற மாதிரி வட்டாடிச்சு போய் வெறுமனே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க? என்ன காரணம்? அதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேள்வி வருதா இல்லையா? போலீஸ் தடியடி எதற்கு அதுக்குள்ள புரியல. அந்த இடத்துல போய் தடியடி நடத்தலாமான்னு ஒரு பொது அறிவு இருக்கக்கூடியவங்க கூட தெரியும். யார் உத்தரவிட்டீங்க? நீங்கள் சொல்லாமல் எப்படி தள்ளியடி நடக்கும் சொல்லுங்கள்? இவ்வளோ க்ரௌடு வந்துட்டோன்னே நீங்கள் அங்கேயே விஜய்க்கு தகவல் கொடுத்து நிறுத்துங்க, இங்கே கொஞ்சம் க்ரௌடு நாங்கள் வந்து குறைச்சிட்டு உங்களை வர சொல்கிறோம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலன்னா பரவாயில்ல. அதை நீங்கள் செய்யவே இல்லையே. இதெல்லாம் கேள்விகளை அடிக்கிட்டு போனாக்கா உங்களுக்கு அந்த சுதந்திரமே இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. நாங்கள் கைது பண்ணுவோன்னா விசாரணை ஆணையம் வேணாம், விட்டுட்டு போங்க, நீங்களே முடிவு பண்ணிவிட்டு நீங்களே தூக்கில் போட்டு போங்க, யாராவது ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு போங்க. எதுக்கு இதெல்லாம் நாடகம் ஆடிட்டுக்கிறீங்க? கேள்வி வருதா இல்லையா? ஒரு விசாரணை கட்டமைப்பு சரியாக நடக்கணுமா இல்லையா அரவிந்த்? முதல்ல கண்டிப்பாக நடக்கணுமா இல்லையா? நீ அதுக்கான வழியே திறக்காமல் அடித்து வச்சுக்கிட்டு நாங்கள் நடத்துகிறோம்னா என்ன அது அர்த்தம்? எங்கே மேடையே போடாமல் நான் ஆட போகிறேன்னு எங்கே ஆட போகிறேன்? தரையும் உனக்கு இடம் இல்லை, அப்படி தானே இருக்குது அர்த்தம். ஆமாம். எங்கே நீ விசாரணை நடத்த? ஒருத்தர் 2 பேர் வந்து இது சரியில்லைன்னு சொன்னால் ஓகே, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்த விசாரணையே தப்பு நீங்கள் சொல்கிற அதே கருத்து தான் ஒட்டுமொத்தம் யாருமே சரின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போடுறீங்க அந்த 41 குடும்பம் மட்டும் அவங்க இறந்தவங்க ஒட்டி இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் விசாரிச்சுட்டு அது மட்டும் போதுன்னு எடுத்துக்குவீங்களா? அது வெளியில் இருக்கவங்க இத்தனை லட்சம் பேர் கூடின இடத்துல, இத்தனை ஆயிரம் பேர் கூடின இடத்துல ஒரு 50 பேரோட நீங்கள் நிறுத்திட்டு போவீங்களா? 100 பேரோட நிறுத்திட்டு போவீங்களா? பல தரப்பில் விசாரிக்கணும். புரியுதுல? முதல்ல நீங்கள் இப்படி உடனே கமிஷன் போட்டுறீங்க, உடனே இத்தனை பேர் அங்கே போய் ஒன்றா நிற்கிறீங்க, அமைச்சர்கள்லாம் உடனே முதலமைச்சர் அங்கே போகிறாரு. இது எனக்கு சந்தேகத்தை வருகிறது. நான் சொன்னேன், இது தப்பா? இது அவதூறுன்னு எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? கள்ளக்குறிச்சி வெசசாராய் சாவுக்கு இவ்வளோ வேகத்தை காட்டலையப்பா நீங்கள். ஆமாம். ஏன் காட்டலைன்ற
சொல்லுங்கள். இது விஜய் மேலே ஒரு அரசியல் பழியை போட்டு இதை வந்து அரசியலாக்கணும்னு எடுத்துக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அது நீங்களே உங்கள் கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கணும் சாராய சாவுக்கு, அதனால வேணாம் சொல்லிட்டு விலைக்கு ஓடி ஓடி பதுங்கிட்டு இருந்தீங்களா மைக்கு முன்னாடி வராமல்? ஏன் அந்த வேகத்தை அங்கே நீங்கள் காட்டலை? இந்த வேகம் அப்படியே 10 மடங்கு வந்திருக்கணும். வேங்க வயல் தண்ணி தொட்டி மனம் கலந்ததுக்கு வந்திருக்கணுமா, வந்திருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். வந்திருக்கணும் இல்லை? இப்படி பல பட்டியல் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் விட்டு நாங்கள் இங்கே மட்டும்தான் வருவோம், இங்கே மட்டும் வேகம் காட்டணுன்றப்போ எனக்கு கேள்விகள் வருது. என்னடா எலி ஏன்டா அம்மனமாக ஓடுதுன்ற கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? இது சொன்னோம்னா அதை பேசணும்னா உடனே பாஜக உள்ளே வந்துடுது, இவர்கள் சங்கிகள் அவர்களும் சங்கிகள். நான் எத்தனை காலத்துக்கு இதே உருட்டிட்டு இருப்பீங்க நீங்கள்? நீங்கள் உங்கள் சந்தேகங்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் வதந்தின்ற ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்களே அவங்க. வதந்தி வேறு, சந்தேகம். வதந்தி வேறு, உங்களுக்கு அவதூறு வேறு. புரியல? நான் அவதூறு வதந்தி வேறு, சந்தேகம் வேறு. எனக்கு இந்த சந்தேகம் இப்போ சொன்னால இதெல்லாம் சந்தேகம். அவதூறுன்னா எப்படி தெரியுமா? அங்கே 41 பேர் இறக்கவே இல்லை, 5 பேர் தான் இறந்துருப்பாங்க. ஐயோ ஒரு 100 பேருக்கு மேலே போயிடுச்சு, இவங்கெல்லாம் மறைச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா அது அவதூறு. புரியுதுல உங்களுக்கு? சம்பவம் நடக்காதப்போ நடந்துச்சுன்னு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் வதந்தி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்த ஒரு நபர் நான் இப்படி பார்த்தேன் என்று ஒரு ஊடகத்தில் பதிவு செய்கிறார். அந்த பதிவு எடுத்து அவர் கொடுக்குறாரு வெளியில். அதுக்கு அவர் தவறுன்னு எப்படி நீங்கள் கைது பண்ண முடியும்? சொல்லுங்கள். இப்போ இது ஊடக தர்மம் ஊடகத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? நாளைக்கு காட்சி மாறுதுன்னு வச்சுங்க. அன்றைக்கி உங்கள் தரப்பில் இருக்கிற ஊடகத்தை மட்டும் கைது ஏதாவது கையை வச்ச உடனே ஊடக தர்மம்னு ரோட்டுக்கு வந்துடுவீங்களே, எல்லாமே நெஞ்சை நிமித்திக்கிட்டு. ஒருத்தர் கூட வரலையே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன உங்கள்கிட்ட அப்புறம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? எதுக்கு உங்களுக்கு சங்கன்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? புரியுதில்ல? யாராக இருந்தாலும் அது ஊடகவியலாளர். இன்றைக்கி அவருக்கு வந்தது தான் நாளைக்கு நமக்கும். பொதுவாக நீங்கள் நடத்துங்க. நாளைக்கு ஆட்சி மாறிச்சு, ஒரு வேளை ஏடிஎம்கே வந்துருச்சுன்னு வச்சுங்க, இல்லை வேறு ஏதோ கட்சி வந்துடுதுன்னு வச்சுங்க, நீங்கள் எதிர்கட்சியாக போகிறீங்கன்னு வச்சுங்க, உங்கள் தரப்பில் ஏதோ ஒன்று நடக்கும்போது இந்த மாதிரி கைது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கிளந்து அப்படியே வந்துடுவீங்களா? ரோட்டுக்கு வந்துடுவீங்களே எல்லோரும்? எங்கே போகிறீங்க இன்றைக்கி? எங்கே போனீங்க? இந்த விஷயத்துக்கு பேசணுமா இல்லையா வாயை திறந்து? ஆக இது வந்து நீதியானது அல்ல, அநீதியானது இந்த கைது ஃபெலிக்ஸு. அதனால் அதுக்கு கண்டிக்கிறேன். இது வந்து சரியான விசாரணையை நோக்கி போகக்கூடாதுன்னு நீங்கள் திட்டமிட்டு மடைமாற்றுகிறீர்கள்னு நான் நினைக்கிறேன். புரியுதில்ல உங்களுக்கு? அருணா ஜெகதீசன் ஆணையம் அவர்களுக்கு உண்மை முழுக்க கிடைச்சிடக்கூடாது, அதை மடம் மாற்றணும். அதுக்கு அச்சுறுத்தும் விதமாக யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களெல்லாம் வதந்தியை பரப்பவர்களும் நாங்கள் கைது பண்ணி உள்ளே வைப்போம். முதல்வரே நேரடியாக வந்து பேசுகிறாரு இந்த வார்த்தையை அவதூறு பரப்புகிறாங்கன்ட்டு. முதல்வருக்கு இதில் மட்டும் அந்த அக்கறை, நீங்கள் சொன்ன அந்த கள்ளச்சாயத்தில் அக்கறை இல்லை. எல்லாம் தான் சொன்னேன். அப்போ எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறேன். நான் அதை தான் கேட்குறேன் திருப்பி எல்லார்கிட்டையும் நான் அதை தான் கேட்க வரேன். இவ்வளோ பெரிய யோக்கியவான்கள், இவ்வளோ பேர் இருக்கக்கூடியவர்கள் இதற்காக அழுதவங்க கள்ளக்குறிச்சியில் போய் யாருமே அழுவலையே, ஒருத்தர் கூட அழுவலையே. ஏன் அழுவலை? அது என்ன கேட்பார் இல்லாத பணம், இது வந்து கேட்கக்கூடிய பணமா? அது உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு உன் நாடு, உன்னுடைய மக்கள் 67 பேர் இறந்துருக்காங்க, 69 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த மாதிரி கதறி அழுவலையே அங்கே போயிட்டு? ஏன் அழுவலை? பதுங்கிட்டீங்களா அத்தனை பேரும்? அன்றைக்கி முதல்வர் இந்த மாதிரி வந்துட்டு அவதூறை கிளப்பாதீர்கள்னு பதிவு போட்டிருக்கணுமா இல்லையா? எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி இதுக்கு மட்டும் வந்து நிற்கிறீங்க, அவதூறை கிளப்பாதீங்க, அதை கிளப்பாதீங்கன்னு. எது அவதூறுன்னு இருக்குங்க அரவிந்த், எது வதந்தின்னு இருக்குது? முதல்ல அதை பாருங்கள். நீங்கள் நடக்காத ஒன்று நடந்துதான் பேசிட்டு இருக்கு பேருக்கு அவதூறு, வதந்தி. நீங்கள் அந்த மாதிரி நபர்களை கைது செய்யுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் அவருக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதை செய்கிறாரு. நடந்திருக்கிற சம்பவங்களை பல இது வெளியில் கொண்டுட்டு வருவார் தான் உங்களுக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? அது எப்படி வதந்தியாக முடியாது? ஜல்லிக்கட்டு நடந்தது, அப்பவும் இதே மாதிரி தான் வந்து கலவரம் தூண்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, பேசுனாங்க ஊடகங்கள்லாம். காவல்துறையே வந்து தீப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு போய் பெண் காவலர்லாம் கொளுத்துனாங்க. பக்கத்தில் இருக்கிற குடிசைலாம் அந்த ஏரியாவில் கொளுத்தி வன்முறை கிளப்பி கலவரம் இந்த நாள் தான் வந்தது, நாங்கள் இப்படி கலவரத்தை ஒடுக்கணும்னு முடித்தாங்கல்ல. அன்றைக்கி இதே ஊடகவியலாளர்கள், இதே நபர்கள் தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்து பேசுனாங்க. அன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தீங்க, கரெக்டாக விசில் அடிச்சிங்க, உண்மையை வெளிக்கொண்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு பண்ணீங்க. இன்றைக்கி பேசும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு பயம் வருது? இந்த கருத்து சுதந்திரம் அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கார விஷயம் வந்திருக்கும்போது யாரும் எதுவும் பேசாதீங்க, வதந்தியை பண்ணக்கூடாது ஊடகங்கள், அன்றைக்கி நீங்கள் யாருன்னா பேசுனீங்களா? கைது செய்திருந்தாலும் அன்றைக்கி அதிமுக அரசு ஒட்டுமொத்தமாக நீங்கள் மவுண்ட் ரோட்டில் உட்காந்து உழுந்து பிறண்டிருப்பீங்க எல்லா பத்திரிகையாளரும். இது வந்து அராஜகம், உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வரோம், வதந்தி என்று எங்களை கைது செய்கிறதுன்னு அன்றைக்கி உழுந்து புரண்டு இருப்பீங்க. இன்றைக்கி வாங்கலை ரோட்டுக்கு, முதல்வர் பேசுகிறாரு, இது எப்படி சரியாக இருக்குமா இல்லையான்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? நீங்கள் 10 பேரும் பேசுவாங்க, எல்லாம் உட்காந்துட்டு ரோட்டில் பேசுவாங்க தான். இதுக்கு ரோட்டில் இருக்க எல்லாத்தையும் கைது பண்ண முடியுமா? எல்லாருமே நீங்கள் கைது பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். எல்லாருமே கைது பண்ணிவிடும். எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க, தான் கருத்து சுதந்திரம்.
அன்றைக்கி ஊடகன்றது ஒரு 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 மோனோப்ளைன்னு சொல்லுவாங்களா, ஒரு தன்னதிகாரமாக நாங்கள் சொல்வது தான் விஷயம், நாங்கள் சொல்வது தான் செய்தி, நான் காட்டக்கூடிய நபர்கள் தான் சமூக ஆர்வலர், நான் காட்டக்கூடிய நபர்கள் தான் அரசியல்வாதி, நாங்கள் காட்டக்கூடியவர் தான் பெரிய போராளி அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை மட்டும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் செல்ஃபோன் வச்சுக்கிறவங்களாம் கருத்து எடுத்து போடுறான், 1000 கருத்து வருது, எதுவும் நல்ல கருத்தோ மக்கள் பார்த்துட்டு போகிறான். அதில் தப்பு ரைட்டுன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதில் வதந்தி இருந்ததுன்னா நீங்கள் கைது பண்ணுங்கள். நம்ம இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஒருத்தர் பொய்யா பேசி போட்டுட்டு இருக்கிறான்னா அவனை நீங்கள் கைது பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு மூத்தவர், நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நீதியை விசாரிக்கிறோம், நீதியாக விசாரிக்கிறோம், ஒரு ஆணையத்தை போட்டுக்கிறோம், எங்களை மாதிரி நேர்மையாளர்கள் இல்லை அப்படின்னா சந்தேகம் வருதா இல்லையா? ஒரு பக்கம் கைது, ஒரு பக்கம் உண்மையை பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டலாக தானே அர்த்தம். அப்படி தானே எடுத்துக்கணும். அப்புறம் எப்படி நீங்கள் விசாரிக்கிறீங்க உண்மையாக? அதனால் இது வந்து முறையானது அல்ல, இந்த அரசுக்கு சரியானதல்ல. நீங்களே தேவையில்லாமல் பாஜகவை உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய தவறு இடைவெளிகளாக மாறுகிறது, அதை பயன்படுத்திக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வருது. அதானே நீங்கள் தான் இடம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றீங்க, இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா ஏன் அவங்க உள்ளே வரணும்? புரியுதில்ல? நீங்கள் எவனாக இருந்தான்னா, தான் கட்சிக்காரன் இருந்தால் கூட, சம்மந்தப்பட்டிருந்தா கூட, ஏன்டா அப்படி பண்ண நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிட்டே இரு. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.